ஓகே. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா பாத்துக்கோங்க, இங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். பாத்துக்கங்க, இங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். நாங்க வந்து திருப்பதிக்கு போக போறோம். எஸ், ஒரு 2-3 hours ஜேர்னி. அந்த செக் பாயிண்ட் வந்து நாங்க கட்டுறோம். அங்க இருந்து மேல இருந்து கட்டுறோம். நீங்க பாருங்க. வேலூரோட கோட்டை வந்து ஜெயில அந்த காலத்துல. ஜெயிலா? ஆமா, அந்த காலத்துல வந்து ஜெயிலா இருந்தது. என்னன்னா உள்ள இருந்து கைதிங்க யாரும் தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த குளத்துல வந்து முதலைய கலக்கும். பயங்கரமா இருக்கு. ராஜா பூரா பயந்தியே தானே வாழ்ந்துருக்காங்க. எங்களை ஆட்சியை பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிதான் அவங்க இருக்கிற இடத்துக்கே பெரிய பாதுகாப்பு இருக்கு. இப்ப யாரும் இல்ல அதுல. அது உள்ள பார்க் மாதிரி வச்சுக்காங்க. உள்ள கவர்மெண்ட் இது ஒரு ஆஃபீஸ். இதுதான் அந்த திருப்பதி மலை. இது ஆந்திரா கவர்மெண்ட் வேற. ஆந்திரா வந்து தெலுங்குவா? ஆமா. ஆனா இந்த திருப்பதியை பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த தேவஸ்தானம் தான் இது பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா கீழே அந்த பாலத்து கீழே எல்லா பில்லர்லையும் ஃபுல்லா அந்த வெள்ளை இது நாம இது போட்டு போட்டோ கிட்டாலும் போட்டு தெரியுதா? வெளியில போகுது மேல வண்டி வருதா? ஆமா ஆமா ஆமா. மேல மேல பஸ் வருது. ஓ, நம்ம கீழே இறங்குற இடம், கீழே வர வழி. ஓ, சரி சரி. இப்ப மேல தங்குல? மேல தங்குங்க. மேல தங்குறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லாமே வாங்கி வச்சிருந்தோம். இதுதான் நம்ம தங்க போற ஹோட்டலு. நம்ம தங்க அப்புறம் ஹோட்டல்ல இருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 1/2 hourல எங்களுக்கு செக்இன் பண்ணிட்டு பேக் நாள் தூக்கி போட்டு எங்களோட அட்டைஸ் எல்லாம் மாத்திட்டு ஏறாண்டா மேல பட்டையை பூசிட்டு, ஓ சாரி நாமத்தை பூசிட்டு நம்ம லாபியில இருக்கோம். ஸோ செக்இன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம பேக்லாம் வந்துக்கிட்டு கைதுனோன்னா நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். நம்மளுக்கு கொடுத்த டைம் 1/2 hour மட்டும்தான். ஏன்னா இப்போ நம்ம சீக்கிரம் போனோம். எவ்வளோ கூட்டம் இருக்கும் நமக்கு தெரியல. ஸோ மேலே இப்போ என்ன சொன்னா கிளம்பிட்டு நேராக போய் அந்த சாப்பிட்டு போகிறோமா எனக்கு எப்படி தெரியல. ஸோ இதுதான் நாங்க தங்குற ஹோட்டல். நல்ல இடம் இருக்கு, வாங்க சீக்கிரம் வாங்க. எங்க வீட்டுல வந்து வெங்கடாச்சலபதி சாமியை கும்பிட சொன்னாங்க. எதுக்கு கும்பிட சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா இன்னமும் தெரியல. அதை பத்தி நான் ரீசர்ச் பண்ணினேன். அப்பதான் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு, ஓ இவரு தான் வந்து திருப்பதியில இருக்கிற கடவுள்னு. ஆக்சுவலி எல்லாரும் திருப்பதி திருப்பதின்னு சொல்லிட்டு போவாங்க. திருப்பதியில இருக்கிற சாமி என்ன சாமின்னு கூட எனக்கு தெரியாது. நான் வந்து திருப்பதி பத்தி என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த சாமி வந்துட்டு நம்ம அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு பார்க்க முடியாது. நம்மகிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அவர் சீக்கிரம் பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அவரு நம்மளை பார்க்கணும்னு நினைச்சா மட்டும்தான் நம்ம வந்துட்டு அங்க போய் அவரை பார்க்க முடியும். அப்ப திடீர்னு எனக்கும் திருப்பதிக்கு போகணும்னு ஆசை வந்துச்சு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், என்னதுன்னா நான் நினைச்சாதான் பார்க்க முடியாது, அப்ப நீங்க என்ன கூப்பிடுங்க, அப்ப வந்து நான் அவங்கள வந்து பார்க்க முடியும் அப்படின்னு. ஸோ நீங்க என்ன இன்வைட் பண்ணுங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் இன்வைட் பண்ணுவாரு நானும் எதிர்பார்க்கல. நான் ஆக்சுவலி நிறைய ரீசர்ச் பண்ணேன் திருப்பதி பத்தி. யார் இந்த கடவுள், என்ன சாமி தான் அங்க இருக்காங்க, ஏன் நிறைய பேர் அதை தேடி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்பா சொன்னாரு, திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும்னு. சொல்லுங்க தாச்சாயினி வந்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம செக் பாயிண்ட்ல இருக்கோம். இதான் செக் பாயிண்ட். இப்போ நம்ம செக் பாயிண்ட்ல இருக்கோம். படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். வந்து ஃபாரஸ்ட் மாதிரி போகணும். அது மேலதான் இதா இருக்கு கோயில். எனக்கு திருப்பதியோட கதை ரொம்ப பிடிக்கும். இது ஒரு அழகான காதல் கதை தான். ஆக்சுவலி விஷ்ணு தான் வைகுண்டத்தை விட்டுட்டு பூலோகத்துல வந்துட்டு திருப்பதியா இருக்காரு. பிருகு ஒருவர் வந்துட்டு என்ன பண்ணுவாரு, எல்லா திருமூர்த்தியும் தேடி போவாங்க. கடைசியா விஷ்ணு கிட்ட வருவாங்க. எதற்காகனா கலியுக காலங்கள்ல வந்துட்டு யார் வந்து பூலோகத்தை போய் பாதுகாக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு தேடி போவாங்க. அப்ப விஷ்ணு கிட்ட வரும்போது விஷ்ணு வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல வந்துட்டு இவர் பேசிட்டு இருக்கும் போது அவர் ஏதோ கண்டுக்காம இருக்கிறத பார்த்துட்டோன்னே பிருகு வந்துட்டு விஷ்ணுவோட மார்பகத்துல போயிட்டு உதைச்சிருவாங்க.
உடனே விஷ்ணு எழுந்திரிச்சிட்டு ஐயோ உங்க காலுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பிருகுவோட காலை பார்க்கும்போது அந்த காலில் வந்து கண்ணு இருக்கும். அப்பதான் அவருக்கு தெரியும், ஓ அதனாலதான் இவருக்கு ஆணவமா இருக்கு, காலில் கண்ணு இருக்கனால. ஸோ அப்ப அந்த கண்ணை புடுங்கி எரிஞ்சிருவாரு. விஷ்ணுவோட மார்பகத்துல தான் வந்து மகாலட்சுமி குடி இருக்காங்க. அப்ப மகாலட்சுமிக்கு ரொம்ப ஆத்திரமாயிருக்கும், நான் குடியிருக்கிற இடத்துல ஒருத்த வந்து உதைச்சிருக்காங்க, நீங்க என்னன்னா அவர் காலில் வெண்ணா ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப விஷ்ணு எடுத்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி கண்ணு இருந்துச்சு அதனாலதான் ஆணவன். இல்லைன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி கோச்சிக்கிட்டு வைகுண்டத்தை விட்டுட்டு பூலோகத்துக்கு போயிடுவாங்க. விஷ்ணு மகாலட்சுமியை போனதை பார்த்துட்டு அவங்க தனியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு பூலோகத்துக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்துட்டு தனியா இருந்து சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு மகாலட்சுமிக்கு ரொம்ப வருத்தமாயிரும். அதுக்கப்புறம் தான் இவங்க திரும்பவும் வந்து இங்க பூலோகத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. பெருமாள் வந்துட்டு பூலோகத்துல ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கடன் வந்துட்டு குபேரன் கிட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தாரு. கல்யாணத்துக்கு சிவன், பார்வதி, பிரம்மா, சரஸ்வதி எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த திருப்பதி மலை வந்துட்டு வராகரோட, ஆனா வந்துட்டு வராகர் வந்து இந்த மலையில இருந்து நீ வசிக்கலாம்னு சொல்லிட்டு வெங்கடாச்சலபதி கிட்ட கொடுத்துருவாங்க. தாட்சாயணி நீங்க வியூ காமிக்கலாம். அப்படியே இந்த கொஞ்ச நேரம் இந்த வியூ பாருங்க, அழகான வியூ, இது ரொம்ப கிடைக்காது. ஓகே, நீங்க மேல இருந்து இந்த வியூ நீங்க ஃபுல்லா பார்க்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். நார்மலா நீங்க டார்க்கான டைம்ல வந்து நீங்க அவ்வளோ பார்க்க முடியாது. நீங்க வர போனீங்கன்னா ஒன்னு மார்னிங் இல்ல ஆஃப்டர்நூன் நீங்க இது பண்ணலாம், பார்த்துட்டே வரலாம், ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் தென் நீங்க இன்னொரு விஷயம் இன் பிட்வீன் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். நீங்க மேல போகும்போது சில விஷயம் நீங்க கொண்டு போக முடியாது. அதாவது நீங்க கோயிலுக்குள்ள வந்துட்டீங்க, அந்த இதுல போறதுக்கு நீங்க வந்து உங்களோட ஸ்மார்ட் வாட்ச், உங்களோட ஃபோன், சில எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் எடுத்து போக முடியாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் யூ ஒன்லி கேன் பிரிங் யோர் கேஷ், யோர் வாலெட் அண்ட் ஒரு பேக் வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பாஸ்போர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான விஷயம் அதுதான், ப்ளீஸ் டோன்ட். ஏன்னா நீங்கள் அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் திரும்பி ரிட்ரீவ் பண்ண ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ பெட்டர் டோன்ட் பிரிங். மேல இருந்து கீழே வந்து போவாராம். அதுதான் அந்த அவர் போய் மேல வியூ தெரியும். அவங்க வைஃப் வந்து கீழே போவாங்க, இடத்தை எடுக்கிறது போவாங்க, அதுக்குள்ளே அவர் வந்து இத்தனை மணிக்குள்ள மேல போயிடணும். அதனாலதான் அவர் மேல போய் தனியா இருக்காரு. Look at the view, so beautiful. பாருங்க நாங்க எவ்வளவு மேல ஏறி வந்துகிட்டே இருக்கோம். நம்ம ரொம்ப மேல தான் போய்கிட்டே இருக்கோம். சோ நீங்க மெதுவா எங்க கூட வாங்க. சோ எங்கனா for entrance, yeah. So Dacha, please focus. கரெக்ட்டா focus பண்ணுங்க. All right, okay. There's a checkpoint. அதாண்டி போறோம். I think this is second checkpoint. இங்கே கொஞ்சம் ஜாமாக இருக்கு. ஸோ கொஞ்சம் ஜாமில் மாட்டிக்கிட்டோம். ஸோ ஃபுல்லி சீக்கிரம் கிளியர் ஆயிடணும். திரும்ப அதே கவுண்டர்ல இறக்கி விட்டு ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு காமெடி கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மலேசியாவில் ஆளுங்க அது காமெடி பண்ணியிருக்காங்க. நிறைய காமெடி ஓடிட்டு இருக்கு வாழ்க்கையில். ஸோ இந்த மாதிரி தான் காமெடிலாம் ஓடிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்வோம், இப்போ இறங்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, திரும்பி அதை எடுத்து சுற்றி ஃப்ரீ தரிசனம்னா அந்த படி ஏறணும். எதுவுமே கட்டாம ஃப்ரீயா போகலாம். ஆன்லைன் தேவையில்லை, நடக்கணும், பாஸ்போர்ட் தேவையில்லை. நடக்கணும், கண்டிப்பா நடக்கணும். எல்லாம் நடந்தான் போகணும். நடக்கணும் இல்லை, எல்லாருமே நடந்தான் போகணும். 24 மணி நேரம் உள்ளே கிடக்குற மாதிரி வச்சுருவாங்க. இந்த பாட்டு வந்து நான் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஜேர்னியில் வந்து நம்ம டிரைவரோட ரிங்டோன். ஸோ ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ரிங்டோன் வந்து ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பாட்டு அப்படியே மெண்டல் விட்டுச்சு. ஸோ என்ன பாட்டு எனக்கு தெரியாது. அமௌண்ட் ஒரு டிவிஷன் சாங், பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, விடுங்க. நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். திருப்பதி மலையை ஏறி போறதுக்கு 2 பாதை இருக்கு. ஒன்னு அலுப்பிரி, இன்னொன்னு ஸ்ரீவாரி மேட்டுன்னு ஒரு பாதை இருக்கும். அலுப்பிரி வழியா போனா 3350 படி இருக்கும். இதுவே ஸ்ரீவாரி மேட்டு வழியா போனா 2388 படி இருக்கும். நம்ம வந்து நடந்து போனோம்னா 7 மலையை வந்து தாண்டி போறதுக்கு சமம். அந்த 7 மலை எதை குறிக்குதுன்னா 7 கிரகத்தை குறிக்குது.
இது வந்து நம்ம செஞ்ச பாவம்லாம் வந்துட்டு போயிடும்னு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரோன்னு சொல்லுவாங்க. எனக்கு மலை ஏறி போய் பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இது நடந்து போறதுன்னு இது நடக்கிற பாதை நடந்து வராங்களா? நான் பெருமாளை பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணல. ஒரு 2 to 3 hour தான் வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, பொதுவாகவே திருப்பதி கோயிலுக்கு போனால் காலையிலேயே போயிட்டு ராத்திரி தான் வருவாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்னு கேள்விப்பட்டேன். அங்கே நம்ம நின்றுலாம் சாமி கும்பிட முடியாது. ஒரு 3 to 5 செகண்ட் தான் பெருமாளே பார்க்க முடியும். எப்படியோ பெருமாளை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்துட்டு ஹனுமன் சிலை இருந்துச்சு. அங்கேயே கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கி போய்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், எபிசோட் 8ல்.